வயசுலேயே ஏற்றுக்கொண்டேன். 13 வயசுலேயே இயேசுசாமி ஏற்றுக்கொண்டேன். அதாவது நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்கனால கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை போல தான் இருக்காங்க. நீங்களே கிறிஸ்தவனோட மேலானவங்களா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில வேளையில் உங்களுடைய குணங்களை பார்க்கும்போது, எங்களுடைய குணங்களை பார்க்கும்போது நீங்கள் தான் பெட்டராக தெரிவிங்க. அதே போல சன்மார்க்கமாக ஜீவிக்கலாம். நம்ம தப்பாக செய்யறது வேண்டியதில்லை, நல்ல காரியத்தையும் செய்துக்கலாம். ஆனால் நான் அதே மாதிரி இருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு அடங்க மாட்டேன், எங்கேயா ஓடிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு சொல்லாமலே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எங்கே போனான்னா ஏதோ படிக்கிறதுக்கு போனேன் அப்படி பொய்யெல்லாம் சொல்லிவிடுவேன். அப்படி ரொம்ப ஏமாத்துவேன். சின்ன பிள்ளையில ரொம்ப தான் இருந்தேன். 13 வயசில் ஒரு ஐயா பிரசவம் பண்ணும்போது அவங்க யாரெல்லாம் இயேசுசாமி நமக்காக உலகத்துக்கு வந்தார்கள், பரலோகத்தில் சந்தோஷமா நம்ம எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷனையும் உண்டாக்கி அவங்கள வணங்குவாங்க நினைச்சாங்க. அப்படி வணங்கலை. அவங்கவுங்க எதை வணங்கணும்னு நினைச்சாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. அதனால இயேசு பார்த்தாரு, தேவன் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம கடந்து வளர்ந்து அவங்களுக்கு நாளையே காட்டி நம்ம போனாலும் மக்கள் திருந்துவாங்கன்னு சொல்லிதான் அவர் வந்தார். அதுதான் தேவாதி தேவன் ஒரு தெய்வம் உலகத்தில் பிறந்ததுன்னு சொன்னா இயேசு ஒருவர் தான். அதற்காக நம்ம ரட்சிக்கிறதுக்காக, நம்ம பாவத்தை நீக்கிறதுக்காக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக வந்தார். மற்றபடி எதுக்கும் வரல. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அந்நிய நாட்டுக்கு தெய்வம். அப்படி இல்லவே இல்லை. அவர் 10 வருஷத்துக்கு நம்மளை பார்த்து நமக்கு ஒரு உதவி செய்யத்தான் வந்தார். இப்போ நீங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறீங்கன்னா அது கடவுளுடைய பெரிய திருவிழா இறக்கும். அதனாலதான் என்ன இந்த இடத்துல நடந்தது தெரிய ஆரம்பிச்சிடும். நான் 16 வருஷம் 13 வயசுல இயேசுசாமி நீ என் உள்ளத்துல வாழும், நான் உங்களுடைய பிள்ளையா இருப்பேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா ஏமாற்ற மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாகிட்டேன். அப்புறம் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 10 முடிக்கும் போது 10ஆவது வகுப்பு படிக்கும்போது ஆண்டவரோட பேசுகிறேன். ஆண்டவரே நான் 10 முடிச்சது நான் என்ன வேலைக்கு போகணும், எங்கே போகணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதிகமான நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரத்துல கேட்பேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வழி கட்டணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவரே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அவளே நீ என்னுடைய வழி நடத்துவேன், உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு என்னோட பேசுவார். இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாகவே என்கிட்ட பேசுவார். அப்போ பேசும்போது நான் சொன்னேன், அதில் ஒரு வசனம் இருக்கு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் அப்படின்னு சொல்லி என்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்தேன். எனக்கு நேசர் யார்? என்னை நேசிக்கிறவர் ஒருவர் தான். அவருக்கு தான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன். அவருக்கே ஊழியம் செய்வேன். நான் மனுஷனுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், மனுஷனுக்கு அடிமையாக மாட்டேன். உங்களுக்கு தான் வாழ்க்கையை நடத்துவேன் சுவாமின்னு என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளில் இருந்து நான் ரொம்ப அதிசயமாக நடத்திட்டு வந்தேன். அப்போ நான் என்ன எந்த கெரியர் எடுக்கணும், எந்த காலேஜுக்கு போகணுமா, அது என்ன பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப இஷ்டம். எப்போதும் சின்ன பிள்ளைகளோட தான் விளையாடிட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால சின்ன பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறது எப்படி, அந்த ட்ரைனிங் போனால் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு தோணி எனக்கு அட்ரஸ் கொடுத்தாங்க. மெட்ராஸ் பண்ணி சென்னையில் பாரதியிலையும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நர்சரி ட்ரைனிங் இங்கே தான் இருக்குது, நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு உடனே சரி நான் அப்ளை பண்ணேன். அப்போ இங்கே நிறைய அமெரிக்கன் மிஷனரிஸ் இருந்தாங்க. மிஸ் மான்ஸ்டார், மிஸ் ஜான்சன் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன உடனே எடுத்துக்கிட்டாங்க. 1954 இங்கே வந்தேன். 1954 நீங்கள் சிலர் பிறந்த கூட மாட்டேன். நான் அப்போவே ஒரு 16 வயசுல வந்தேன். 16 வயசுல வந்துச்சு. நான் ட்ரைனிங் 2 வருஷம்
அப்போ நார்மல் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். சாங்ஸ், ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் அவங்களோட விளையாடி சந்தோஷமா 20 வருஷம் டீச்சராக இருந்தேன். 20 வருஷம். அப்போ நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணனால நான் அந்த கல்யாணத்தை பற்றி நினைச்சதே கிடையாது வாழ்க்கையில். அவருக்கு நான் எப்படி உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் சின்ன நேஷனல் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பாட்டு பாடுவேன். அவங்களோட அன்பாக நடத்துவேன். அவங்களோட நான் ரொம்ப ஈடுபாடு போடுவேன். அவங்க பெற்றோர்லாம் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. இன்னைக்கு தான் நிறைய பெற்றோர் என்னை நேசிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு படித்த பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகஸ்தர் இருக்காங்க. சரி, அப்போ அப்படி 20 வருஷம் முடியும் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு நான் வந்து சென்ட் கிறிஸ்டன்ஸில் பிஏடி காலேஜில் நீ சேரணும்னு சொல்லி என்னை சேர வச்சு என்னை படிக்க வச்சாங்க. 1 இயர் நான் வந்து காலேஜில் சேர்ந்து இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மிஷன். அப்போ நான் அங்கே டீச்சராக இருக்கும்போது இந்த கேம்பஸில் நிறைய பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் விளையாட ஓடிடுவாங்க. சாயங்காலம் வந்து நிறைய கேம்பஸில் விளையாடும்போது ஒரு பிள்ளை ஐயா நிற்கும். அப்போ ஒரு மிஷனரி பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூலே இல்லை, நம்ம ஏன் தொடர்ந்து யோசித்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒரு மிஷனரியை கொடுத்து அவங்க தான் வந்து 69ல் நம்ம ஒரு பிள்ளை முதல்ல வந்துச்சு, ஒரு 2 பிள்ளை, அப்புறம் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி அவங்க நடத்தணும்னு அவங்க சொல்லி கொடுத்து ஒரு 5 பிள்ளைகள் நார்மல் ஸ்கூலில் வீட்டிலே ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சு அங்கிருந்து நடந்து 1969. அப்போ நான் வந்து அங்கே டீச்சராக இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறது ட்ரெயின்டு டீச்சர்ஸ் யாருமே கிடையாது. ரிட்டையர்ட் ஆனவங்க தான் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 73 இந்த பில்டிங் கட்டினாங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் அந்த சைடில் இருக்க பில்டிங் கட்டினாங்க. அப்போ நான் அங்கே டீச்சராக இருக்கேன். அடிக்கடி இங்கே வருவோம், பாட்டு பாடுவோம். அந்த மாதிரி நாங்கள் தொடர்பு இருந்தது. அப்புறம் நான் பிஏடு படித்து முடிக்கணும்னா ஒரு 4 விஷயம் வந்து அம்மா நீ வந்து நர்சரி ட்ரைனிங் படிச்சிருக்காங்க, அங்கே நீ ஹெட்டாக வர்றியா இங்கே ஹெட்டாக வர்றியான்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து 20 வருஷம் இந்த நல்ல மூளையோட பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டோம். என்ன இது ஒரு புது ஏரியாவாக இருக்குது. மூளையில் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு நம்ம ஆண்டவருக்காக நம்ம தப்பம் செய்து முடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் போடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க ஆதரிக்கிட்டாங்க. நீ படிச்சது வந்து நீ நர்சரியில் படித்த நீ இங்கே வரேன்னு சொல்றேன்னு சொல்லி பரவாயில்லம்மா, எனக்கு கடவுளுக்கு எப்பயாவது பேசணும்னு ஆசை, அதனால் நான் இங்கே வரேன்னு சொல்லி என்னை இங்கே அப்பால் பண்ணாங்க. 1978 இங்கே வந்தேன். 1978 அப்போ எடுத்து வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல நான் இங்கே படித்து முடிச்ச உடனே இந்த நார்மல் ஸ்கூலில் சொன்னாங்க நீ டீச்சராக இங்கே வரையான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இங்கே டீச்சராக அம்மா அப்பா சம்மதிக்கணும், அவங்க சம்மதத்தை கேட்டு தானே அப்படின்னு சொல்லி போய் நான் ஜாப் பண்ணேன். அப்போ ஜாப் பண்ணும்போது இந்த வேதத்தில் அந்த சொல்கிறாரு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடு குழந்தைகளை மேய்ப்பாயாக. நான் ஆடு குட்டினா சின்ன குட்டி பிள்ளைங்களாம். அப்போ அவங்கள நான் நேசிக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்காக ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லுங்க. இந்த நார்மல் ஸ்கூலில் 20 வருஷம் நான் வேலை செய்தேன். 20 வருஷம் வேலை செய்த பிறகு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பிள்ளைகளை பார்த்தா பேசாது, நடக்க முடியாது, அதுக்கு என்ன பேசுறது எனக்கு தெரியாது. எனக்கு கவலையாக போச்சு. அந்த
நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, விளையாடுவோம். நான் ஹாப்பியா இருந்தேன். இங்க வந்த பிறகு இந்த பிள்ளைகளை பார்த்தா எனக்கு என்ன எனக்கு என்ன நடந்தோம், எனக்கு இஷ்டமே இல்லை இந்த பள்ளிக்கூடம், எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு டாக்டர் பேசிட்டு எப்படியாவது கொண்டு வேணும், எனக்கு இந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப எனக்கு ஒரு சின்ன வாய்ஸ் இந்த புத்தகத்தில் எடுத்தது சகரியா 11 அதிகாரம் எடுத்து வாசி அப்படின்னு அதிகாரம் எடுத்து நான் வாசித்தேன். அதுல என்ன எழுதிச்சு, தேவனை கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், கொலையினப்பட்ட ஆடுகளை அவைகளை உடையவர்கள் அவைகளை கொண்டு கொண்டால் தங்கள் குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஆயுசுள்ளவர்களாக இருக்கிறோம். சிலர் இந்த ஆடுமைன்னு சொன்னாரு. இப்போ கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. கொலைக்கு எல்லாம் ஆடுகளை ஊனமுற்ற ஆடுகளை கொலைக்கு வைப்பாங்க. கொலையுடன் கொடுத்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போவோம். மலடா இருக்கும், அல்லது காது ஒட்டையா இருக்கும், கால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆடுகள் எல்லாம் அந்த மாதிரி ஊனமுற்ற பிள்ளைகள் எல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போவோம். அது மாதிரி இந்த பிள்ளைகளை ஒதுக்கப்பட்டவங்க, ஊனமுற்றவங்க, யார் தேடாதவங்க, சில இந்த பிள்ளைகளை வச்சுட்டு காசு வாங்கி அவங்க தங்களை நல்லா ஆக்கிக்கிறாங்க, நல்ல வீடு கட்டிக்கிறாங்க, நல்லா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இங்கே ஆடு மேய்னாரு, இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை மேய்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேசுப்பா. இது பேசிட்டோன்னா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், நடத்தி மாட்டேன். நான் ஒரு உண்மை, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு கொடுத்தேன். ஒவ்வொரு வரைக்கும் என்ன 2 வருஷம் 1 வருஷம் ஸ்பெஷல் ட்ரைனிங் காட்டினாங்க. நீ போய் ட்ரைனிங் எடுத்துப்பா அப்படின்னு. அதுக்கு இடையில என்ன பாப்பை நம்பி எல்லா ஸ்கூல்லையும் பாரு எப்படி நடந்ததுன்னு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படியே என்ன தேசம் எடுத்து வச்சாங்க. ஆண்டவரே இதெல்லாம் வந்து அற்புதம். நான் முன்னே 10 மிஷினரி சொன்னாங்க, இது உன் பிள்ளை மாதிரி நடத்தணும். இது வந்து கற்று இதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால பிள்ளையில வச்சுதாங்க. நீ நல்ல காரணம் எப்படி இருக்குமோ நடக்கணும், அப்படி கொடுக்கணும், அப்படி அவங்க ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. உண்மையாவே நான் ஆண்டவர்னு சொல்லுவேன். அந்த வருஷத்துல இருந்து நாள் வரைக்கும் என்ன ஆண்டவர் நடத்திட்டார். என் பிள்ளைகள் எல்லாமே எத்தனையோ வேலை செய்யறாங்க. நம்ம எடுத்து போன பிள்ளைகள் எத்தனையோ இடத்துல வேலை செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா பிள்ளைகளா இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நல்லவங்க ஆவாங்க. நீங்க கவலையே கூடாது. விசுவாசமா ஆண்டவரிடத்துல நடத்துறதே இந்த பள்ளிக்கூடம் உருவாயிருக்கு. என் பிள்ளைக்காக இந்த பள்ளிக்கூடம் உருவாயிருக்கு. நிச்சயம் நீங்க நடத்துவீங்க சுவாமின்னு நீங்க எல்லாரும் விசுவாசத்தோடு உங்க பிள்ளைகளை கொண்டு விடுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தையும் கொடுப்பார். நிச்சயம் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவர் அதிசயமானவர். நல்ல ஒரு அதிசயமானவர், ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு வரவே இருக்காது. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானத்தோடு இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்து உண்மையாக ஆசீர்வதிப்பாங்க. நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, வெளியே ஆண்டவரே என் பிள்ளையை போட்டு என் பிள்ளை பேசணும், என் பிள்ளை நடக்கவே முடியாது. வாங்கி வந்து ஊசி போடுறது இதுமே
பண்ணுறேன்.